இந்தியாவின் முன்னணி பெருநகரங்களான மும்பை, புனே மற்றும் டெல்லி NCR ஆகிய பகுதிகள் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தில் கடுமையான வெள்ள பாதிப்புகளை சந்திப்பது தொடர்கதையாகி வருகிறது. அதற்கான காரணம் குறித்து விரிவாக பார்க்கலாம். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அண்மை காலமாக மழை பொழியும் நாட்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஆனால் பொழியும் சில நாட்களிலேயே மிக தீவிரமான அல்லது மேக வெடிப்பு போன்ற மழை பொழிவு பதிவாகிறது. சில மணி நேரங்களிலேயே நூற்றுக்கணக்கான மில்லி மீட்டர் மழை கொட்டுவதால் அந்த தண்ணீரை உள்வாங்க முடியாமல் ஒட்டுமொத்த நகரமும் திணறுகிறது. டெல்லி மற்றும் மும்பை போன்ற நகரங்களின் பெரும்பாலான மழைநீர் வடிகால் அமைப்புகள் பிரிட்டிஷ் காலத்திலோ அல்லது பல தசாப்தங்களுக்கு முன்போ வடிவமைக்கப்பட்டவை. அவை மணிக்கு 25 முதல் 30 மில்லிமீட்டர் மழையை மட்டுமே தாங்கும் திறன் கொண்டவை. தற்போதைய மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் அதீத மழை பொழிவுக்கு ஏற்ப இந்த வடிகால்கள் மேம்படுத்தப்படவில்லை. மேலும் நகரங்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதால் ஏரிகள், குளங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் இயற்கை நீர்வழி பாதைகள் பெருமளவில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இதனால் மண் மறைந்து கான்கிரீட் பரப்புகள் அதிகரித்திருப்பதால் மழைநீர் நிலத்தடிக்குள் உறிஞ்சப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட்டு பொழியும் மழைநீர் அனைத்தும் உடனடியாக சாலைகளுக்கு வந்து வெள்ளப்பெருக்கை உருவாக்குகிறது. கடலோர நகரமான மும்பையில் பருவமழையின் போது கடல் மட்டம் உயர்கிறது. இதனால் நகரத்திலிருந்து வெளியேறும் மழைநீர் கடலுக்குள் செல்ல முடியாமல் மீண்டும் நகரத்திற்குள்ளேயே பின்னோக்கி தள்ளப்படுகிறது. புனே போன்ற நகரங்களில் மலைப்பகுதிகளில் இருந்து வரும் உபரி நீர் மற்றும் ஆறுகளின் குறுக்கே உள்ள அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரால் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நகரமயமாக்கல் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் முறையான திட்டமிடல் உள்ளிட்டவையே இத்தகைய பாதிப்புகளை பெருமளவு குறைக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். எல்னினோ தாக்கத்தால் தாமதமாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை மும்பையில் ஒரே வாரத்தில் 1 மாதத்துக்கான ஒட்டுமொத்த மழையையும் கொட்டி தீர்த்துள்ளது. புவி வெப்பமயமாதலால் வளிமண்டலத்தில் அதிகரித்த ஈரப்பதம், அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட வானிலை மாற்றங்கள் ஆகியவையே இந்த அதிதீவிர கனமழைக்கு காரணம் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் கடந்த 7 நாட்களில் மட்டும் மும்பையின் சாந்தா குரூஸ் மற்றும் குளபா ஆகிய பகுதிகளில் 800 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது.